ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 62ஆம் அத்தியாயம். குரு மற்றும் கங்கையின் மகிமை, ஸ்ரீ வஜ்ரநாபரின் நன்றி உணர்வு வெளிப்பாடு மற்றும் குருதேவரின் வழிபாடு மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் பஜனைகளை தியானித்தல் மற்றும் கர்க சம்ஹிதையின் மகத்துவம். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனை, முந்தைய பிறவியில் தீராத தவம் செய்தவன் இவ்வுலகில் தன் குருவிடம் பக்தி கொண்டிருக்கிறான். தன்னால் இயன்ற போதும் குருவிற்கு சேவை செய்யாதவனும் தன் குருவை நம்பாதவனும் எப்போதும் கும்பிபாக நரகத்தில் விழுகிறான். குருவிடம் பக்தி இல்லாத ஒருவன் தன் முன் வருவதை காண்பவன் சுவதை பாவத்தை உணர்கிறான். கங்கை மற்றும் யமுனையில் நீராடுவதால் அவன் அந்த பாவத்திலிருந்து தூய்மை அடைகிறான். சீடன் தனக்கு கிடைக்கும் அனைத்து பொருள்களின் 10ல் 1 பங்கை குருவிற்கே உரியதாக கருத வேண்டும். அதுபோலவே நமது இல்ல பொருள்களில் 10ல் 1 பங்கு குருவிற்கே உரியது. அதை வலுக்கட்டாயமாக அனுபவிக்க ஆசிரியரிடம் தனியாக கொடுக்காத சீடன் மகாரௌரவ நரகத்திற்கு சென்று எல்லா இன்பங்களையும் இழக்கிறான். ராஜனே, பகவான் ஸ்ரீஹரியிடம் தினமும் 9 விதமான பக்தி ஈடுபடுபவர்கள் உலக கடலில் தானாகவே கடந்து செல்கிறார்கள். உறவு முறை, ஞானம், முக்கியத்துவம், தோற்றம் மற்றும் இளமை ஆகியவற்றை விடாமுயற்சியுடன் கைவிட வேண்டும். ஏனெனில் இந்த 5ஐயும் பக்தி மார்க்கத்தின் முட்களாகும். ராஜேந்திரரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளின் காணிக்கைகளையும் நீரையும் பக்தியுடன் பெறுபவர்களே இவ்வுலகை தூய்மைப்படுத்துகிறார்கள். இதில் எந்தவித ஐயமும் இல்லை. கங்கை பாவத்தின் சாபத்தையும், சந்திரன் வெப்பத்தையும், கர்ப்பமரம் வறுமையின் சாபத்தையும் பறித்து கொள்கிறது. ஆனால் சத்சங்கம் பாவம், வெப்பம் மற்றும் துன்பம் ஆகிய 3ஐயும் உடனடியாக அழித்து விடுகிறது. மனிதர்களில் முன்னோர் தங்கள் உடல் அழியாமல் இருக்க உடலை பெரும் ஆசையுடன் உலகை சுற்றி திரிந்தார்கள். ஒரு குடும்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பக்தனுக்கு மகன் பிறப்பதில்லை. ஸ்ரீஹரியின் மீது தன் மனதை ஒருமுகப்படுத்தாதவன் எத்தகைய குரு, எத்தகைய தந்தை, எத்தகைய மகன், எத்தகைய நண்பன், எத்தகைய அரசன் மற்றும் எத்தகைய உறவினன். அறிவு, செல்வம், இல்லம் மற்றும் குடும்பம் ஆகியவற்றை குறித்து கர்ப்பம் கொண்டு அழகு பொருள்கள் மீதும் தங்கள் மனைவியர் மற்றும் குழந்தைகள் மீதும் எப்போதும் கவனம் செலுத்தி வெகுமதிக்காக மற்ற தெய்வங்களை நோக்கி கண்டு கேசவ பெருமாளை வழிபடாதவர்கள் உயிரோடு இருக்கும்போதே இறந்தவர்களை போன்றவர்கள். அரசர்களுக்கெல்லாம் சிறந்தவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளின் குணங்களால் நிறைந்திருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குண நலன்களில் சுமேரு என்று இதைத்தான் நான் உங்கள் முன் குறிப்பிட்டேன். நிருபரே, இதை கேட்பதனாலேயே செவிமடுப்பதனாலேயே மனிதர்கள் ஸ்ரீகிருஷ்ண பக்தியை அடைகிறார்கள். அது துக்கம், மயக்கம் மற்றும் பயத்தை போக்குகிறது. இந்த குண நலன்களை செவிமடுப்பதாலும் படிப்பதாலும் மட்டுமே மனிதன் விரும்பிய பலன்களான செல்வம், புத்திரர்கள், பக்தி மற்றும் பகைவர்களின் அழிவு ஆகியவற்றை அடைகிறான். ராஜேந்திரனே, எனவே நீங்கள் உடனடியாக உங்கள் இல்லத்திலோ அல்லது வனத்திலோ பக்தியுடன் தங்கி முழு உலகையும் மனதின் தீர்மானத்தில் ஆடம்பரம் என்று அறிந்து பிரபஞ்சத்தின் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் உடனடியாக ஈடுபட வேண்டும். நரவீரரே, உங்கள் தினங்கள் குளிர்கால இரவை போலவும் உங்கள் பார்வை குளிர்கால சூரியனை போலவும் இருக்கட்டும். நீங்கள் எப்போதும் குளிர்கால நீரை போல உங்கள் எதிரிகளுக்கு தாங்க முடியாதவர்களாக இருங்கள். உங்கள் எதிரிகள் குளிர்கால தாமரை மலர்களைப் போல அழிக்கப்படட்டும். சூதர் கூறினார். இதனை செவிமடுத்த வஜ்ரநாப மன்னன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமையை நினைவு கூர்ந்து பேரானந்தம் அடைந்தான். அவர் கசப்புணர்வோடும் அன்பினால் திக்குமுக்காடியும் போனார். அவர் குருவாக வணங்கி கூறினார். அரசன் கூறினார், இறைவா, கருணையுள்ள தெய்வமான உமது திருவாக்கிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை செவிமடுத்ததில் நான் பாக்கியம் பெற்றவனாகவும் பூரணத்துவம் அடைந்தவனாகவும் உணர்கிறேன். என் மனம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே மூழ்கியுள்ளது. இவ்வாறு கூறி மாபெரும் மன்னன் வஜ்ரநாபன் குரு கர்காச்சாரியாரை தூபம், அரிசி மணிகள், மலர் மாலைகள் மற்றும் பின்னப்பட்ட தங்க மாலை ஆகியவற்றால் வழிபட்டான் என்று சூதர் கூறுகிறார். சவுனகர் குதிரைகள், யானைகள், தேர்கள், மாபெரும் அரண்மனைகள், வெள்ளி, தங்க எடைகள், இரத்தினங்கள் மற்றும்
கிராமங்களை அர்ப்பணித்து குருவை வழிபட்டான். ஆனந்தம் நிறைந்தவனாக அவன் அவருக்கு முன்பாக தலை வணங்கி அவரை வலம் வந்து தனது நீராஜனத்தை ஹாரத்தி முதலியவற்றை செய்தான். பின்னர் கர்காச்சாரியார் எழுந்து வஜ்ரநாபனை ஆசீர்வதித்து பூபாலனை வணங்கி தானம் அளித்துவிட்டு சென்றார். யமுனை கரையில் உள்ள விஸ்ராம்காட் என்று அழைக்கப்படும் ஓய்வெடுக்கும் படித்துறை ஒரு ஆலயத்தை அடைந்த அந்த முனிவர் தனது செல்வங்கள் அனைத்தையும் வடமதுரையின் பிராமணர்களுக்கு பகிர்ந்தளித்தார். பின்னர் கர்காச்சாரியாரின் வேண்டுகோளின்படி ஹஸ்தினாபுர மன்னன் யுதிஷ்டிரன் செய்த அதே முறையில் வஜ்ரநாபர் வடமதுரையில் அஸ்வமேத யாகத்தை செய்தார். பின்னர் அவர் வடமதுரையில் தீர்க்கவிஷ்ணு மற்றும் கேசவதேவ் சிலைகளையும், பிருந்தாவனத்தில் கோவிந்ததேவ் சிலையையும், கிரிராஜ் கோவர்தனத்தில் ஹரிதேவ்ஜி சிலையையும், கோகுலத்தில் கோகுலேஸ்வரர் சிலையையும், கோகுலத்திலிருந்து ஒரு யோஜனை தொலைவில் பல்தேவ்ஜி என்றழைக்கப்படும் பலராம சுவாமியின் சிலையையும் பிரதிஷ்டை செய்தார். பகவான் ஸ்ரீஹரியின் இந்த 6 சிலைகளையும் மன்னன் வஜ்ரநாபர் பிரதிஷ்டை செய்துள்ளார். மேலும் மக்களின் நலனுக்காக பிரஜ மண்டலத்தில் பலதேவரின் 5 சிலைகளையும் அவர் பிரதிஷ்டை செய்தார். கலியுகம் தொடங்கி 4500 ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்ரீநாத்ஜி கிரிராஜத்தில் தோன்றுவார். சூரியனின் அவதாரமான ஸ்ரீ மகாவிஷ்ணு சுவாமி பிரஜத்தில் அந்த சிலையை வழிபடுவார். அதன் பின்னர் வல்லபனும் கோகுலத்தை சேர்ந்த மற்ற இடையர் சிறுவர்களும் அவருடைய சீடர்களாகி ஸ்ரீ கோகுலநாத் ஜி என்று அழைக்கப்படும் ஸ்ரீநாத்ஜி பகவானை வழிபடுவார்கள். முனிவர்களே, ஸ்ரீமத் பாகவதத்தை செவிமடுத்து பரீட்சித்து மன்னன் முக்தி அடைந்ததை கண்ட வஜ்ரநாபர் பற்றின்மையிலிருந்து விடுபட்டார். அவர் தன் ராஜ்யத்தை துறக்க எண்ணினார். இதற்கு பின்னர் உன்னத வைஷ்ணவரான உபாகமனின் மகனான உத்தவன் நர நாராயணரின் ஆசிரமத்திலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை தலையில் சுமர்ந்தபடி அங்கு வந்தான். அரசன் பிரத்யுத்தானம் மற்றும் ஆசனம் போன்ற முறைகளால் உத்தவரை வணங்கி அவரது பாதங்களில் பணிந்தான். பின்னர் உத்தவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வஜ்ரநாபனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் கதையினை கூறினார். உத்தவரிடமிருந்து பகவத்கீதையை செவிமடுத்த வஜ்ரநாபர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, தந்தையே, நான் இந்த கதையினை முன்பே பரீட்சித்து மன்னனின் சபையினில் செவிமடுத்திருக்கிறேன். அங்கு சுகதேவர் வியாசாச்சாரியாரின் சமாதி பாஷையை விவரித்திருக்கிறார். பின்னர் தாங்கள் அந்த கதையை கூறினீர்கள். இப்போதுதான் நான் முழுமையாக திருப்தி அடைந்துள்ளேன் என்றார். இவ்வாறு கூறி வஜ்ரநாபன் தனது ராஜ்யத்தை பிரதிபாகுவிடம் ஒப்படைத்துவிட்டு விமானத்தில் கோலோக தாமம் சென்றார். உத்தவரும் அவர்களுடன் சென்றார். வஜ்ரநாபனின் மகனான பிரதிபாகு வடமதுரையின் தென் பகுதியையும், பரீட்சித்தின் மகனான ஜனமேஜயன் வட பகுதியையும் ஆண்டனர். சௌனக முனிவரே, இப்போது கொடிய கலியுகம் வரும். ஆனால் அதற்கான தீர்வு தென்படுகிறது. அதன் மூலம் எல்லா பாவங்களும் அழிக்கப்படும். ஸ்ரீமத் பாகவத சாஸ்திரம் இருக்கும் வரையிலும், கோஸ்வாமி மக்கள் கோகுலத்தில் இருக்கும் வரையிலும், கோவர்த்தனம் மற்றும் கங்கை நதியின் நிலை நீடிக்கும் வரையிலும் கலியுகம் எந்த சிறப்பு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. முனிவரே, இந்திய நாட்டின் 9 திசைகளிலும் உள்ள ஜம்பு தீபத்தின் மைய பகுதியை தாமரை மலரை போல பொன்னிறமான இந்த மேருமலையை அலங்கரிப்பதைப் போலவே மகா முனிவர் கர்காச்சாரியாரின் கோலோக காண்ட சம்ஹிதையிலும் அஸ்வமேதம் எனும் இந்த தன்மை சுமேருகிரியை போல மைய பகுதியில் உள்ளது. அதை செவிமடுப்பதனாலேயே பிரம்மதேவரை கொன்றவன், பெண்ணை கொன்றவன், அரசனை கொன்றவன், குவலய தலைவரை கொன்றவன், பசுவை கொன்றவன் கூட எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அதனை செவிமடுப்பதன் மூலமே ஒரு பிராமணன் ஞானத்தையும், ஒரு சத்திரியன் ராஜரீகத்தையும், ஒரு வைசியன் செல்வத்தையும், ஒரு சூத்திரன் மதத்தையும் அடைகிறான். நதிகளில் கங்கை சிறந்தது. தேவர்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிறந்தவர். புனித தலங்களில் தீர்த்தராஜனான பிரயாகை சிறந்தது. இது வெறும் மையல் செவிமடுப்பதை விட ஒரு சிறந்த மனிதனுக்கு இது மேலானது. பெரும் மன நிறைவு கிடைக்கிறது. ரிஷி முனிவரே,
பகவத்கீதையை படிப்பது மற்ற சாஸ்திரங்களில் பற்றுதலை ஏற்படுத்தாதது போலவே அதை படிப்பது வேறு எதிலும் பற்றுதலை ஏற்படுத்தாது. எனவே மகான்கள் தமது சொந்த நலனுக்காக தனது பக்தர்களின் துன்பத்தை பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை ஒருவர் ஜபிக்க வேண்டும். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், சௌனகர் போன்ற முனிவர்கள் இவ்வாறு பகவான் ஸ்ரீஹரியின் குணத்தையே செவிமடுத்த அவர் மகிழ்ச்சி அடைந்து சூதனின் மகனான உச்சஸ்ரவனை மனதார புகழ்ந்தார். கருணை உள்ளவரே நாராயணா, உலக கடலில் மூழ்கியதால் நான் மிகவும் பரிதாபத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகிவிட்டேன். மரணம் எனும் முதலை என் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் கவ்விக்கொண்டது. தயை கூர்ந்து என்னை காப்பாற்றுங்கள். உங்களுக்கு என் வணக்கங்கள். குருதேவரே, மகான்களுக்கெல்லாம் சிறந்தவரே, நீங்கள் அநாதைகளின் அன்பிற்குரியவர். தயவு செய்து எங்கள் மீது கருணை காட்டுங்கள். பிரபஞ்சத்தின் இறைவன் 3 உலகங்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பது போல எனக்கும் அதே அருளை வழங்குங்கள். ஸ்ரீ குருதேவரின் அருளாலும் ஸ்ரீ மதன மோகனின் தெய்வத்திற்கு திருவடி சேவை செய்யும் நற்பண்பாலும் பகவான் ஸ்ரீஹரியின் கதையினை என் வாக்கினால் விவரித்துள்ளேன். வால்மீகி முனிவர், வேதவியாசர் போன்ற மகரிஷிகளே, எனது இந்த எளிய கவிதையை கண்டு என் தவறை மன்னியுங்கள். பிரஜத்தின் பாதுகாவலரும் புதிய மழைத்துளி போன்ற கருமையான நிறமுடையவரும் தேவர்களின் தலைவரும் பக்தர்களின் துன்பத்தை பரப்புபவரும் பரோபகாரத்தின் வடிவமுமான அந்த அனந்த தேவர் பகவான் ஸ்ரீ ராதா வல்லப மாதவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நான் தலை வணங்கி என் மரியாதைக்குரிய வணக்கத்தை செலுத்துகிறேன். என் ஆன்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த வாழ்க்கை வரலாறு 2788 ஸ்லோகங்களை கொண்டுள்ளது. அவற்றில் அவரது லீலைகளும் வீரச் செயல்களும் பாடப்பட்டுள்ளன. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேது காண்டத்தில் உள்ள சுமேரு சம்பூர்த்தி என்ற தலைப்பு கொண்ட 62ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீ கர்க சம்ஹிதை இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மகாத்மியமானது நாளை இனிதே தொடங்கும்.